Hi friends, welcome to Vismiya Kudil. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நல்ல கலர் ஆகணும், ஸ்கின் டோன்லேருந்து 2 டோன் வரைக்கும் நம்மளோட ஸ்கின் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கலர்லாம் ஒரு விஷயம் இல்லை, எதுக்காக கலர் ஆகணும் அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் இந்த செகண்டே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீட்டிலேயே செஞ்ச 3 ஃபேஸ் க்ரீம் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது போடுறப்ப இது எனக்கு வேணாம், வேறு ஏதாவது கொடுங்க, ஆல்டர்னேட் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு இந்த 3ல ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 200 ml பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பசும்பாலில் நீங்கள் செய்கிறப்ப அந்த ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து ஒரு 10 நாள் 12 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்து ஒரு சின்ன பிசுபிசுப்பு வந்து வரும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் இருக்குல்ல, அரிசி மாவு, ஏன்னா அரிசி மாவு சூப்பராக வந்து ஸ்கின்னை ப்ளீச் பண்ணும். அதனால் அந்த அரிசி மாவை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கலர் வந்து நமக்கு மாறக்கூடாது, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கலர் மாறுற தன்மை இருக்கிறது. அது கலர் மாறாமல் அந்த 10 நாள் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு அரை மூடி லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த 3 ஃபேஸ் பேக்குமே பண்ண போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், உங்களோட ஸ்கின்னை டோன், அந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல, உங்களோட கலரை 2 ஷேடு வரைக்கும் அதிகப்படுத்தும். ஃபேஸில் இருக்கிற அந்த கரும்புள்ளி, பரு வந்த மார்க்கு, அதுக்கப்புறமா இந்த பிக்மெண்டேஷன்னு சொல்லுவாங்க, நம்மளோட 2 உதட்டுக்கும் 2 சைட்லேயும் இருக்கிற கருப்பு, அதுக்கப்புறமா கன்னத்தில் மட்டும் ஒரு கோடு போட்ட மாதிரி பிக்மெண்டேஷன் வரும், மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு நம்ம நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சரை வர வச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். அவ்வளோ அமேசிங்கான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம். இன் ஒர்ஸ்ட் கேஸ் நீங்கள் வந்து வீக்லி ட்ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறமா லைட்டாக நீத்து போன மாதிரி இருக்கும். அதை திரும்ப ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஹீட் வந்து பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து சில பேர் வந்து கேட்குறது, வெளியில் வந்து எவ்வளோ இதை வந்து வைக்கலாமா, எத்தனை நாள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரி மில்க் சேர்க்கறது, உருளைக்கிழங்கு சேர்க்கறது, வீட்டிலையே செய்கிற ஃபேஸ் பேக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நாள் தான் நம்ம வந்து வெளியில் வைக்க முடியும். அதுக்கப்புறமா இல்லை ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனாலேயே சில ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஆனால் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு ரீசன் இது கொடுக்க போகிற ரிசல்ட்டு அப்பா அப்படி இருக்கும். உங்களோட கழுத்து, கை காலில் கூட வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்து இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக வந்து இதோட ரிசல்ட் வந்து தெரியும். அதனால் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக, இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வேணும் அப்படின்னா அதே மாதிரி உருளைக்கிழங்கு தான். ஏன் உருளைக்கிழங்கு அப்படின்னா வருஷ கணக்கில் படிஞ்சு போயிருந்த கரும்புள்ளி, அந்த அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குல்ல, அதை கூட வந்து ப்ளீச் பண்ணுற தன்மை வந்து உருளைக்கிழங்குக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் டிப்ஸு அப்படின்னு சொல்லி போனோம்னா, ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் அப்படின்னு போனாலும் அதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, ப்ளீச் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பார்லரில் போய் செலவு பண்ணி ஏன்னா ஒரு பேக்கேஜாக பண்ணணும் அப்படின்னாக்கா மினிமம் 2500 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரே நாளில் நீங்கள் நிஜமாக சொல்லணும்னா நல்ல முகத்தை சோப்பு போட்டு கழுவி விட்டா மாதிரி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்செல்லாம் யாருக்குமே ஒரு ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க, ப்ளீச் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே வந்து தெரியறதில்ல. ஆனால் இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் 1 வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதே லைட்டிங்கு, அதே மோடு, எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 7 நாள் கழிச்சு அதே லைட்டிங்கு, எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த பிரைட்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸில் வந்து நம்ம காஃபி பவுடர், டர்மரிக் பவுடர், இது ரெண்டத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு இருந்ததுன்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். அதனால் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி நல்லா கலக்க முடியாது, பாயில் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். என்ன தான் சொன்னாலும் அந்த க்ரீம் வந்து பயங்கரமான ரிசல்ட் வந்து கொடுக்கும்.
ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க மட்டும் இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து டெய்லியும் தான் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வந்து வைக்க முடியாது. உங்களோட அப்வர்ட் டைரக்ஷனில் ஹேர் க்ரோத்துக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இது நம்ம இப்போ தண்ணியாக வந்து பண்ணுறோம்ல, இது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காகும் அப்படியே ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம இதில் அந்த காஃபி பவுடர் வந்து காற்று பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் திக்காகும் பார்த்திங்களா. அது மாதிரி இதுவுமே நம்மளோட ஸ்கின்ல அந்த பாடி டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வந்து திக்காயிடும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து நாள் ஆக வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ்லாம் நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறப்ப அப்படியே அந்த பேக்கோடயே வந்து வரும். இதுவும் நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா காஃபி பவுடர் சூப்பராக வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணுற அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸுமே வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் இது ஆனால் டெய்லியும் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த க்ரீம் வந்து நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ரொம்ப ரப் பண்ணி மட்டும் இழுக்க வேண்டாம். லைட்டாக ஜென்டலாக மட்டும் நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஏன் வெள்ளையாகணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக தயவு செஞ்சு வந்து பார்க்காதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அன்ஹெல்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பால் வந்து சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவை விட ரொம்ப 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 அழுத்தமாக திக்காக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இது நம்ம வந்து டெய்லியுமே தேய்ச்சி குளிப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் பிரைட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கின்ல வந்து அழுக்கு இல்லாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதை இது சூப்பராக பண்ணும். உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் ரொம்ப குட்டி குட்டியாக அந்த பூனை முடி மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை வாரத்துக்கு 3 தடவை வந்து நீங்கள் செய்யலாம். இது ஃபேஸில் மட்டும் இல்லாமல் உங்களோட நெக்கில், உங்களோட கையில், பாடி ஃபுல்லுமே வந்து இதை வந்து பண்ணலாம். என்னோட ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி லைட்டாக எனக்கு வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின் தான், ரொம்ப ஆயிலி ஸ்கின்லாம் சொல்ல மாட்டேன். இதை போட்டு தேய்க்கிறப்ப அந்த கீல நம்ம போட்டிருக்கிற கீ இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கும். நம்ம வந்து இதை ஃபுல்லுமே யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின்னை க்ளீனாக தானே வச்சுருக்கோம்னு நினச்சோம், இவ்வளோ நம்மளோட ஸ்கின்ல வந்து அழுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். ஏன்னா டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த 3மே உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நீங்கள் வந்து பார்லர்லாம் போய் பைசா ஸ்பெண்ட் பண்ணாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் திக்காக வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட கையோட சூடு படப்பட இது லைட்டாக வந்து இலகும். பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் 1, 2, 3ன்னு போட்டதுக்கு காரணம் அதோட ரிசல்ட் பேசிஸ்லையுமே நான் வந்து போட்டேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.